நடிகர்கள் மட்டும் இல்லாம இப்ப நடிகைகளும் அவங்களோட படம் ஹிட் ஆச்சு அப்படின்னா கோவில்களுக்கு போறத வழக்கமா வச்சிருக்காங்க. யார பத்தி பேசுறேன்னு பாக்குறீங்களா? நம்ம தேவசேனா அனுஷ்கா பாகுபலி 2 திரைப்படத்தோட சக்சஸ தொடர்ந்து அவங்களோட நேட்டிவ் பிளேஸ்ல உள்ள கோவிலுக்கு போயிருக்காங்க. அனுஷ்காவோட நேட்டிவ் பிளேஸ் ஆன உடுப்பில கொல்லூர் மூகாம்பிகா கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு தான் தன்னோட ஃபேமிலியோட விசிட் பண்ணிருக்காங்க. அனுஷ்கா பார்க்க ரொம்ப சிம்பிளா ஹோம்லியா ரொம்பவே கியூட்டா இருந்திருக்காங்க. அனுஷ்கா திடீர்னு டெம்பிள் விசிட் அடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பாகுபலி 2 திரைப்படம் ஹிட் ஆச்சு, அதுக்கு கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கிற வகையில கோவிலுக்கு போறாங்க அப்படிங்கிற பேச்சு அடிபட்டு இருக்கு. ஆனா கோலிவுட்ல என்ன பேசிக்கிறாங்கன்னா, ரொம்ப நாள் ஆகியும் அனுஷ்காவுக்கு இன்னமும் திருமணம் ஆகாததால அவங்களுக்கு ஏதோ திருமண தோஷம் இருக்கிறதாகவும் அதை நிவர்த்தி செய்யறதுக்காக தான் ஃபேமிலியோட கோவிலுக்கு விசிட் அடிச்சிருக்கிறதாகவும் சொல்றாங்க. அனுஷ்கா கொல்லூர்ல இருக்க மூகாம்பிகை கோவிலுக்கு மட்டும் இல்லாம இன்னொரு கோவிலுக்கும் போயிருந்தாங்க. அதுதான் மல்கி பாப்பநாடு துர்கா பரமேஸ்வரி கோவில். அந்த கோவிலுக்கு அவங்களோட அம்மா, பிரதர் குருராஜன் ஷெட்டி, பாலிட்டிஷியன் முத்தப்பா ராய் இவங்க எல்லாருமே போயிருந்திருக்காங்க. அனுஷ்கா என்னதான் இந்தியாவிலே ஒரு வாண்டட் ஹீரோயின், டாப் மோஸ்ட் ஹீரோயின்ல ஒருத்தவங்க, எல்லாரோட ஃபேவரட் ஹீரோயின், பெரிய ஸ்டார் அப்படின்னாலும் கூட ரொம்பவே சிம்பிளான மேனர்ல விஐபி பாஸ் கூட வாங்காம மக்களோட மக்களா நின்னு சுவாமி தரிசனம் பண்ணிருக்காங்க. ரொம்ப நேரமா அனுஷ்கா நின்னுட்டு இருக்கும் போது பக்கத்துல நிக்கிறது அனுஷ்கா தான் அப்படின்னு தெரியாம பக்தர்கள் கோவில பாத்துட்டு இருந்தாங்களாம். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்துல நிக்கிறது அனுஷ்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தடபுடலா அவங்களுக்கான மரியாதை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபேன்ஸோட சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிறது, அவங்களோட பேசுறதுன்னு ரசிகர்களை எது எதெல்லாம் சந்தோஷப்படுத்துமோ அது எல்லாத்தையுமே அனுஷ்கா செஞ்சிருக்காங்க. சோ இது அனுஷ்காவோட ஹாப்பி டைம் அப்படின்னு கூட சொல்லலாம். அனுஷ்காவுக்கு இது ஹாப்பி டைமா இருந்தாலும் கூட ஆக்ட்ரஸ் விசாகா சிங் அவங்களுக்கு ரொம்ப பேட் டைமா இருக்கு. என்ன ஆச்சுன்னு கேக்குறீங்களா? கண்ணா லட்டு தின்ன ஆசையா, வாலிபராஜா, ஒரு ஊர்ல ரெண்டு ராஜா இந்த மாதிரி திரைப்படங்கள்ல நடிச்சவங்க தான் நடிகை விசாகா சிங். இவங்க தெலுங்கு, ஹிந்தின்னு நிறைய படங்கள்ல இப்ப ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்க. வேர்ல்ட்லயே ரொம்ப ஃபேமஸான பிலிம் ஃபெஸ்டிவல் எங்க நடக்கும் அப்படின்னா பிரான்ஸ்ல உள்ள கேன்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல் தான். அந்த ஃபெஸ்டிவலுக்கு விசாகா சிங் போயிருக்காங்க. தன்னோட ரூம்ல அவங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஃபெஸ்டிவல்ல போய் கலந்துட்டு திரும்பி வந்து பார்த்தவங்களுக்கு பெரிய ஷாக். ஏன்னா அவங்களோட லேப்டாப், நகை, பாஸ்போர்ட் முதல் கொண்டு திருடப்பட்டிருக்கா. இவ்ளோ பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல தன்னோட பொருள் எல்லாம் திருடப்பட்டதை நினைச்சு ரொம்பவே வருத்தம் அடைஞ்சிருக்காங்க விசாகா. ஒவ்வொரு வருஷமும் சந்தோஷமா வந்துட்டு போவேன், பட் இந்த வருஷம் ரொம்ப சோகத்தோட திரும்புறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ரீசெண்டா சின்மை யூஎஸ் போயிருக்கும் போது கூட அவங்களோட பொருட்களும் திருடு போச்சு. அதுக்கு முன்னாடி ஆக்ட்ரஸ் வித்யுலேகா ஆஸ்திரியா போயிருக்கும் போது அவங்களோட பாஸ்போர்ட்டும் இதே மாதிரி தான் திருடு போச்சு. அண்ட் விசாகா சிங் இப்போதைக்கு இந்தியாவுக்கு வர்றதுக்கு டூப்ளிகேட் பாஸ்போர்ட் கேட்டு இந்தியன் எம்பசி கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம்.